அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ வாரணாசியில இந்த ரம்ஜான் கொண்டாட்டத்தின் போது இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு சிலர் கொண்டாடுவதற்காக படகுல போறாங்க. இந்த ரம்ஜான் கொண்டாட்டத்தை ஒட்டி அப்போ அவங்க புலால் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பாஜகவில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கைது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கங்கை நதியில் போவதற்கு இந்திய நாட்டினுடைய நதிகளில் ஒன்று. இந்த நதிகள் என்பது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சொந்தமானது. இந்த நதியில் அவர்கள் போகலாம், எது வேணாலும் செய்யலாம், முழு சுதந்திரம் உண்டு. சுதந்திர நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. இப்போ இந்த பின்னணியில் அவர்கள் மேல் வழக்கு போடுவது எந்த விதத்திலே நியாயமானது? அதனுடைய பின்னணி உங்களுடைய பார்வை. நீங்க கேட்ட விஷயம் ஒரு இந்த நாட்டுல அரசியல் சட்டத்தை கேலி கூத்தாகுகிற ஒரு விஷயம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இயல்பாக நடந்த ஒரு விஷயம். என்னன்னா, அவங்க ரம்ஜான் மாசத்துல அவங்களுடைய ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா அவங்க அந்த படகுல போறதுன்றது எல்லாரும் செய்யறதுதான். படகுல போறது, சாப்பிடுறது, கும்பலா நண்பர்கள் உணவு அருந்துவது எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. கேரளாவில் அது ஒரு தொழிலாவே இருக்கு. படகுல கூட்டு போய் இரவு தங்க வைக்கிறது, அங்கேயே சமைச்சு தர்றது, அங்கேயே சாப்பிடுறது, இதெல்லாம். இதுல அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க சாப்பிடுறாங்க. அது மாதிரி அவங்க அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, சிக்கன் சாப்பிட்டுருக்காங்க, கோழி இது சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அந்த ஆத்துல போட்டு எல்லாரும் செய்யறதுதான் இது. யாரும் கரைக்கு கொண்டாந்து கொட்டிட்டு திருப்பி படகுக்கு போறது இல்லை. அது எல்லாரும் செய்யறதுதான். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நகர பிஜேபி பொறுப்பாளர் என்ன பண்ணிட்டாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க கங்கை நதியினுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க, இந்துக்களுடைய புனித இதுக்கு ஊறு விளைவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி 14 பேரு. இன்னும் அவங்களுக்கு இது கிடைக்கல, பெயில். ஒரு சாப்பாடு வடிவில் கேட்போம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டது குத்தமாயா அப்படி. அந்த மாதிரி நம்ம நாட்டுல இதை எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்களேன். நாம முன்னெல்லாம் பேசும்போதே ஒரு செய்தி பேசியிருக்கோம், குற்றத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. ஆனா நம்ம நாட்டுல உணவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம், உணவுக்கும் குற்றத்துக்கும் சம்பந்தப்படுற ஒரு தன்மை இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இது ஒரு இதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நதி புனிதம், நதி தூய்மை என்கிற ஒரு செயல்பாடு அவங்கள்ட்ட இருந்தா நம்ம இதை பத்தி இன்னைக்கு நம்ம இதை பேசவே தேவையில்லை. அவ்வளவு புனிதம் காப்பவர்களாக, தூய்மை காப்பவர்களாக, சுத்த சுயம் பிரகாசங்களாக இவர்கள் இருக்கிறார்கள்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு வர ஆத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாய கோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கங்கை கரையில நீங்க பிணங்களை தின்கிறீர்கள். பிணங்களை தின்னுட்டு எதுல போடுறீங்க, கங்கையில போடுறீங்க. கோழி எலும்பு போட்டா குற்றம், மனித எலும்பு போட்டா புனிதமா? என்னுடைய கேள்வி அதுதான். எப்படி அது? மனித எலும்பு, மனிதனை சாப்பிடுவது சட்டப்படியே தப்பு. ஆனா தினமும் அங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் பாட்டுக்கு பணத்து மேலே உட்காந்துட்டு பிச்சு திங்கிறான், எரிஞ்சும் எரியாம. அந்த நதி கங்கை இதுவே ஒரு நீர் சுடுகாடாக இருக்கு. அந்த அளவுக்கு பிணங்களும், நீங்க குளிக்கவே முடியாது. உலகத்திலே மிக அதிக அழுக்கு இருக்கிற ஒரு நதி எதுன்னு சொன்னா கங்கை என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, அந்த உணவை கட்டுப்படுத்துறீங்க. அவன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ அவன் அசைவம் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டான், அந்த நதியை இது பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்க, மனித கறியை அங்க மலிவா பரிமாறிக்கொண்டு அங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது, நதியை இந்த மாதிரி மாசுபடுத்துவது மிக மிக காட்டுமிராண்டித்தனமான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தியவங்க தான். இது ஒன்று. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மனித கறியை சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்களா, அது யாரு சாப்பிடுறா? மனித கறி என்பது அந்த கங்கை கரையில பாத்தீங்கன்னா இந்த பிணங்களை விட்டுருவாங்க. அந்த பிணங்களை அகோரிகள் என்று சொல்லக்கூடிய
இந்த இந்து சாமியார்கள் அந்த பிணங்களை வந்து எரித்து சுட்டம் தின்பாங்க தந்தூரி. அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து அப்படியே சாப்பிடுவானுல ஹார்லிக்ஸ், அத மாதிரி அப்படியேவும் திம்பானுங்க. பாதி திம்பானுங்க, பாதி விட்டுருவானுங்க. அந்த நதியில தான் விடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அது என்ன கதியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு உலகத்துல ஒரு நதியில மனித உடல்கள் இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளால வந்து சாப்பிடப்பட்டு அரையும் குறையுமா நதி பூரா மிதக்க விடுறான்னு சொன்னாக்கா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அவன் தன்னுடைய கொண்டாட்டத்துக்கு சாப்பாடு, ஒரு உணவு அவன் சாப்பிட்டது, அதுல வந்து மீந்த ஒரு சில எலும்புகளை வந்து அவன் கோழி எலும்புகளை போடுறான். அது வந்து புனித கேடுன்றீங்க. ஆனா நீங்க சொன்ன சொல்லி எதுலயாவது காப்பாத்துறீங்களா? குறிப்பா இந்த பிள்ளையார் சதுர்த்தி வரும் பார்த்திருப்பீங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற சுற்றுச்சூழல் கேடான விஷயங்கள் எல்லாம் பிள்ளையார செய்து என்ன அந்த பிள்ளையார கொண்டு போய் அங்க கரைக்கிறேன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். பிள்ளையார அதோட கொடுமைப்படுத்த முடியாதுன்னு வச்சுங்களேன். வயிற்று மேல ஏறி குதிப்பானுங்க. எங்க ஊர்ல இங்க கடலூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடல்ல கொண்டு கரைப்பாங்க 100 கணக்குல பிள்ளையார. அந்த பிள்ளையார் தொப்பையா இருக்கிறதுனால முழுக மாட்டார், தண்ணியில திருப்பி திருப்பி வெளியே வருவார். ஏறி அவர் வயிற்று மேலே குதிப்பானுங்க, எல்லாம் உள்ள போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த கடலோரம் பூரா அப்படியே சிதிலமான பிள்ளையார்களா இருப்பாங்க, மயில் கணக்கா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் கேடு! ஒரு பிளாஸ்டிக் பைப் போடக்கூடாதுங்கிறாங்க, நியாயம்தான். இயற்கையை சூறையாடலாம், என்ன மனித மாண்புக்கு எதிரா நடந்துக்கலாம், இதெல்லாம் கேள்வி கிடையாது. கோர்ட்ல அப்படியே உடனே அரெஸ்ட், புனிதம் கெட்டு போச்சு. என்ன புனிதம் அங்க இருக்கு இந்த நாட்டுல? நதியில எல்லா சீர்கேடுகளும். ராமேஸ்வரம் போனீங்கன்னா நீங்க காலை கீழே வைக்க முடியாது தண்ணியில. எவனோ சொன்னானா அங்க போனா எல்லா துணியும் விட்டுட்டு வந்தோன்னு. இவனுங்க எல்லா அழுக்கு துணியும் அதையும் வியாதி வந்ததையும் அதையும் கொண்டு போய் அந்த கடலை அழுக்கு துணிகளால காட்சியளிக்கும். அதான் நான் கேக்குறேன், மனித எலும்புகளை வீசினா அது வந்து புனிதம், கோழி எலும்பு வீசினா குற்றமா? எப்படிங்க இது? உணவின் எச்சத்தை வீசினா குற்றம், நீங்க பிணங்களின் எச்சத்தை வந்து நீங்க வந்து அப்படியே வீசினா அது எப்படி சரியா இருக்கும்? அந்த வகையில இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. இது சட்டப்படியும் தப்பு, சுற்றுச்சூழல் அடிப்படையிலையும் தப்பு. இதுக்கு நடவடிக்கை இவங்க எடுக்கல என்பது நம்முடைய ஒரு கண்டனம். குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த மனித பிணத்தை தின்னுவது என்பது சட்டப்படியே குற்றம். அதே மாதிரி பொது வெளியில நிர்வாணமா போறது இதெல்லாம் குற்றம். ஆனா எல்லா குற்றமும் கேட்டு கேள்வி இல்லாம இந்த நாட்டுல வந்து அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். யாரு? பிணத்தை திங்கிறவன் மதிக்கப்படுறான், அம்மனமா திரியறவன் மதிக்கப்படுறான். அவன் எல்லாம் தெருவில் பாத்தீங்கன்னா எல்லாம் கும்பலா ஏதோ ராக்கெட் விஞ்ஞானிகள் மாதிரி அப்படியே பெரிய பிரேடு மாதிரி போறானுங்க. உள்துறை மந்திரி கூட உட்கார வச்சு பேசுறாரு. அப்போ இந்த நாட்டு சட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதெல்லாம் யாரை சார்ந்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி, இல்லையா? கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியோ பகுத்தறிவோ அறிவியல் அறிவோ இல்லாம இவர்கள் செய்வது இந்த நாட்டுக்கு கேடு, மனித வளர்ச்சிக்கு. மற்ற நாட்டுக்காரன் பார்த்தான்னா என்ன நினைப்பான் யோசிச்சு பாருங்க. 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டான். அந்த கவலையே இல்லாம இத பத்தி யாராவது பேசினாங்களா பாருங்க. ஆனா நியாயம் அவங்க பக்கம் இருக்குதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க கங்கை நீர்ல இது போல அந்த பிணங்களை சாப்பிட்றாங்க, பாதியோட சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு தூக்கி எறிகிறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதன் தொடர்பா அந்த பிணங்களை தூக்கி எறியும் போது அவங்க என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அந்த கரை ஓரமா நடக்குது, இந்த ஆற்றங்கரை ஓரமா நடக்குது? நல்ல கேள்வி. நேற்று தமிழ் ஹிந்துல ஒரு செய்தி பார்த்தேன். அந்த கங்கை இதுல அங்கெல்லாம் சுடுகாடு கங்கை கரையோரம் தான் போல இருக்கு, அப்படியே கொளுத்தி அப்படியே தள்ளிடுவாங்க போல இருக்கு. அதுல நேற்று அந்த இந்துல வந்த செய்தி என்ன சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமா அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, அந்த மணிகர்ணிகான்னு ஒரு இடம் இருக்கு, சுடுகாடு கங்கை கரை ஓரம். அது நிறைய சுடுகாடு இருக்கு கங்கை கரை ஓரத்துல. அதுல மணிகர்ணிகான்னு ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும், பெரிய சுடுகாடு. பிணங்கள் 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கும் அங்க. அந்த பிணங்களை எரிக்கும் போது அது நடுவுல நடனம் ஆடுறது யாருன்னா பாலியல் தொழிலாளிகளை வச்சு, அப்புறம் அந்த திருநங்கைகள் இவங்களெல்லாம் வச்சு நடனம் ஆடுறது. எங்கேயாவது உலகத்துல நீங்க இந்த மாதிரி பிணங்களை எரித்து கொண்டு நடுவுல வந்து இந்த மாதிரி நடனம் ஆடுறது, இசை வந்து அதுக்கு
கேட்டா அது சிவனை நாங்க வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த விதத்துல இந்த அரசாங்கம் இதை அனுமதிக்குது? வேற எவனாவது சுடுகாட்டுல டான்ஸ் ஆடுறானயா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ புதுசா எவனா மொழி தெரியாதவன் ஒரு சாவு போறத பார்த்தான்னு வச்சுங்க, என்னடா ஒரு சாவை வந்து இவ்வளவு சந்தோஷமா வெடி போட்டு கொண்டு போறானுங்க, இவ்வளவு வெடி வெடிக்கிறானுங்க, அவ்வளவு பெரிய அயோக்கியம் யாராவது செத்து போயிட்டானா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கெட்டவன் சென்றா தானே கொண்டாடுவாங்க. அது மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுல அங்க சுடுகாட்டிலையும் போய் இத மாதிரி விடிய விடிய இரவு பூரா இந்த நடனம். ஆக இவர்கள் காட்டுகிற வழி, இவர்கள் கடைபிடிக்கிற வழி, இவர்கள் சொல்லுகிற புனிதம் எல்லாமே அறிவுக்கு ஒவ்வாததாக அருவருப்பாக இருக்கிறதுன்றதுக்கு அது கண்ணெதிரில் நடந்த ஒரு உதாரணம். நேற்று தமிழந்துல அந்த செய்தி நீங்க பாருங்க. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம், மகிழ்ச்சி ஐயா.